ஹலோ மம்மிஸ் அண்ட் டாடிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கும். நைட்டு கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டான ஃபுட்டு, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், வயிறு நிரம்ப சாப்பிட்டுக்குவாங்க, நைட்டு முழிச்சு அழுக மாட்டாங்க பசினால். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த மந்த்லேருந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள், அப்போ தான் நிறைய மம்மிஸ்க்கு இது போய் ரீச் ஆகும். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிறேன். நீங்கள் குழந்தைக்கு கோதுமை பகலில் நல்லா கொடுத்து பழக்கினதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம். 7 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு கோதுமை மாவை வறுத்து கஞ்சி பண்ணி கொடுக்கலாம். பகல் நேரத்தில் நல்லா கொடுத்து பழக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நைட்டில் நீங்கள் கோதுமை சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவு காய்ச்சின பசும்பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டேட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீடை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் நைட்டுக்கு நட்ஸ் பவுடர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். கோதுமை குழந்தைங்களோட உடம்புக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் பசும்பால், கீ, அப்புறம் நட்ஸ் பவுடர் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெயின் ஆகும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. 2 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு கொடுங்க. நைட் நேரத்துலையும் குழந்தைங்களுக்கு தாராளமாக கீ சேர்த்து கொடுக்கலாம். கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் விளையாட விட்டு தூங்க விட்டிங்கன்னா நல்லாவே டைஜஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபிஸ், ஹெல்த்தியான ரெசிபிஸ், வெயிட் கெயின் ஆகக்கூடிய ரெசிபிஸ், நிறைய டின்னர் ரெசிபிஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.